மார்ஜினல் காஸ்டிங் வந்து என்னென்ன டெசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் சரியா. ஸ்பெஷல் ஆர்டர் டு யூஸ் அப் ஸ்பேர் கெப்பாசிட்டி, அதாவது ஸ்பேர் கெப்பாசிட்டி வச்சிருப்பாங்க. இப்போ 100% இருக்குன்னா 100%க்கு மேலே இல்லாட்டி 100% கீழே ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே ஒர்க் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது எப்படின்னா, ஒரு நிமிஷம். 100% கீழே ஒரு 80% ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 20% சும்மா இருக்கும்ல. இந்த 20% சும்மா இருக்கிற அந்த கெப்பாசிட்டியை அவங்க வந்து ஸ்பேர் கெப்பாசிட்டி மாதிரி வச்சுப்பாங்க. இந்த ஸ்பேர் கெப்பாசிட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி 100% தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 20% எக்ஸ்ட்ராவா அவங்க என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கிறது தான் ஸ்பேர் கெப்பாசிட்டி. அப்போ அந்த ஸ்பேர் கெப்பாசிட்டியை வந்து எப்போ வேணுமோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அது யூஸ் பண்ணணுமா வேணாமான்ட்டு ஒரு டெசிஷன் வரும்ல. அந்த டெசிஷனை எடுக்கறதுக்கு நம்மளுக்கு மார்ஜினல் இந்த காஸ்டிங் இதுதான் யூஸ் ஆகுது. ஓகே. மார்ஜினல் காஸ்டிங் வச்சு தான் நீங்க அந்த எக்ஸ்ட்ராவா வந்தா நம்மளுக்கு எவ்வளவு வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு என்ன பண்ணுவேன், உன்னோட டெசிஷனை போடுவேன். ஓகே. அதே மாதிரி அபேன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களோட டோட்டல் பிசினஸ் லைனையே நீங்க வந்து எப்படி சொல்றது, வேணான்னு சொல்றது. ஓகே. அந்த லைனே நான் வந்து இதுல இன்னைக்குல இருந்து நான் வந்து அதைய விட்டு கொடுக்க போறேன்னா ஏதோ சொல்லுவாங்கல்ல. இன்னைக்குல இருந்து அது இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த லைன் பிசினஸ். Shut இப்போ down ஆ? ஏபிசிடி 4 ப்ராடக்ட் இருக்கு. இதுல ஷட் டவுனா? ஷட் டவுன் சொல்ல முடியாது. அத வந்து அடைய அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. கரெக்டா அந்த வார்த்தை அப்படிங்கிற அந்த ஜாலம் இருக்கு. அது டெர்மினேட் கரெக்டா வாயில் பண்றதானா? நுழைய மாட்டேங்குது. டெர்மினேட் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா எப்படியும் வந்துருச்சு உனக்கு. அமெண்ட்மெண்ட் அப்படின்னா அந்த டெர்மினேஷன் ஆஃப் லைன் ஆஃப் பிசினஸ், அவ்வளவுதான் சரியா. அப்ப ஏபிசிடின்னு இருக்கு. 4 ப்ராடக்ட்ஸ்ல ஒரு லைன் ஆஃப் ப்ராடக்ட்டை வந்து நான் அமெண்ட் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் லைன் ஆஃப் பிசினஸ். அப்ப எந்த ப்ராடக்ட்ங்கிறது தெரியணும்ல. எந்த ப்ராடக்ட் கம்மியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ அதைத்தான் நீ எடுப்ப. ஓகே. அதனாலதான் அந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் லைன் ஆஃப் பிசினஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ம்? அடுத்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். லிமிட்டிங் ஃபேக்டர்னா நம்ம கீ ஃபேக்டர்னு எடுத்து பார்த்தோமா, தெரியுதுல? தெரியுதுண்ணா. லிமிட்டிங் ஃபேக்டர்னு பார்த்தோம். தட் மீன்ஸ் கீ ஃபேக்டர். இந்த கீ ஃபேக்டர் தான் இங்க லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் பெருசா இல்லை சரியா. அந்த லிமிட்டிங் ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த லிமிட்டிங் ஃபேக்டர் எப்படி அந்த ப்ளே பண்ணுது, அந்த எது லிமிட்டிங் ஃபேக்டர். லிமிட்டிங் ஃபேக்டரை வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது. பர் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படிலாம் பார்த்தோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அந்த என்ன கீ ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன? தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் பர் கீ ஃபேக்டர் ஃபார்முலா. கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் டிவைடட் பை கீ ஃபேக்டர். பர் யூனிட்டும் மறந்துடக்கூடாது. ரெண்டுமே பர் யூனிட் தான் போடுவோம். ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க, கான்ட்ரிபியூஷன் டோட்டலா போட்டுருவீங்க மேல. போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்க, நம்ம டிவைடட் பை பர் யூனிட் கீ ஃபேக்டரோட கேஜிஸ். தட் மீன்ஸ் 2 kg பர் யூனிட்னு போட்டிருப்பேன். அதை எடுத்து கீழே போடுவேன். எக்ஸாம்பிள் 20,000 மேலே போட்டு கீழே 2ன்னு போடுவேன். 10,000 ரூபா வரும். அவ்வளவுதான். நிற்பேன் என்ன 10,000 ரூபா வருது அப்படின்ட்டு. அது தப்பு சரியா. பர் யூனிட் கான்ட்ரிபியூஷன் தான் எடுத்துக்கணும் சரியா. அடுத்து இன்னோஸ் ஆக்டிவிட்டி வர்சஸ் பாட் இன் கான்ட்ராக்ட். அப்போ ஒரு கான்ட்ராக்ட் நீ வந்து வெளியில இருந்து வாங்கலாமா இல்ல நீயே செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அதையும் இவங்க இந்த டெசிஷன்ஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகே. தட் இஸ் இந்த மார்ஜினல் காஸ்டிங் வச்சு இந்த டெசிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவ்வளவுதான். பூஸ்ட் போடுறாங்கப்பா. பூஸ்டுக்கு வந்து 50% 100% கெப்பாசிட்டியில போடலான்ட்டு இருக்காங்க. இது வந்து சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், லிங்க் டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பர். இது பார்த்தாச்சு நேத்து. கரெக்டா? இந்த சம் ஓகேல? ஓகேண்ணா. ஓகே தான் நம்புறேன் நான். ஓகேயா? நேற்று பார்த்த காஸ்ட் ஷீட் தான் அது, மறந்துடாதீங்க சரியா. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 2ல ஏபிசிங்கிற ஒருத்தர் இருக்கான். 3 லட்சம் ரூபாய் ஒரு ஆனமுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு அவனுக்கு. ஓகே. இதெல்லாம் என்ன பண்ணணும், எடுத்துன்னே எழுதி வைக்கணும். ஓகே. கிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா, சொல்லியிருக்கேனா? இந்த கிவனை மட்டும் யாரும் மறக்கக்கூடாது. ஏபிசி வந்து 3 லட்சம் ரூபா ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இன்கர் பண்றான். ஃபர்ஸ்ட் எஃப்சி 3 lakh, பிஏ அப்படின்னு போட்டுறணும். அடுத்து it is a single company with annual sales budgeted for 70,000 units. ஓகே. இப்போ annual sales வந்து 70,000 யூனிட்ஸுக்கு இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே.
அடுத்து சேல்ஸ் பிரைஸ் வந்து 300 per யூனிட். ஓகே, 300 per யூனிட் வந்து அவங்களுடைய சேல்ஸ் பிரைஸ். அப்புறம் வேரியபிள் காஸ்ட் எல்லாமே 285 per யூனிட். ஓகே, அது எல்லாத்தையும் வந்து தனித்தனியா எழுதி வச்சுக்கோ. யூனிட்ஸ் வந்து எவ்வளோ, சேல்ஸ் பிரைஸ் எவ்வளோ, விசி எவ்வளோ அப்படின்னு மாதிரி. அடுத்து இப்போ கம்பெனி வந்து இன்க்ரீஸ் இன் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது போடலான் இருக்கு. தட் இஸ் இன்க்ரீஸ் இன் செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்கான், 2ன்னு சொல்லியிருக்கான். இங்க ஒரு வார்த்தை 2ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இட் இஸ் ஆடட் டு த எக்ஸிஸ்டிங் ரேட். ஓகே, ஆட் பண்ணிட்டான். நான் வந்து பைங்கிற ஒரு வார்த்தை 2ங்கிற ஒரு வார்த்தைக்கு டிஃபரன்சியேஷன் நீங்க எப்பவுமே கண்டுபிடிச்சிடணும். எப்படின்னா பைங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த பார்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் 20 மைனஸ் 10ங்கிற இந்த பார்ட்ல ஆன்சர் இஸ் 10. கரெக்டா? 20 மைனஸ் 10. அப்ப இந்த 10ங்க இருக்குல்ல, இந்த 10ங்கிறது தான் இந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பை அப்படின்னு வந்துச்சுன்னா சொல்லுவாங்க. தட் இஸ் சேல்ஸ் prices increased by 10 rupees அப்படின்னா இந்த 10 rupeesங்கிற இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸ் அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதே the sales prices increased to 20 rupees அப்படின்னு சொல்லுவான். 220 அப்படின்னா 220 இல்ல, இது இல்ல, சரியா? நான் சொல்றது 220 rupees. ஓகே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா 20 rupeesக்கு மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, 2க்கு என்ன அர்த்தம், 20 rupeeஸாவே மாறிடுச்சு. அவன் டிஃபரன்ஸை சொல்ல வரல, 20 rupeesஆ மாறிடுச்சு. அப்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும் 20 மைனஸ் 10 அப்போ வந்து 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இருந்தது 10ல, அப்போ இப்போ 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா புரிஞ்சுக்கணும். அடுத்து it is anticipated that despite increase in the selling price increase ஆயிருச்சு, the sales volume வந்து அஃபெக்டே ஆகாம இருக்கும் அப்படிங்கிறான். செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சேல்ஸ் வால்யூம்ங்கிறது மாறவே மாறாது. 70,000 யூனிட்ஸ் தான். ஓகே, பர் யூனிட் தான் மாறிச்சு சேல்ஸ் பிரைஸ், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஹவர் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆனால் என்ன ஆயிருக்கு, 4,50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு ஆனமுக்கு. நம்ம 3 lakh பார்த்தோமா, அது வந்து 4,50,000. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ், சீக்கிரம் சொல்லு. ஏய், ரொம்ப யோசிக்கலாம், டப்புன்னு சொல்லு. 7,50,000. 7 lakhா? இல்ல சாரி 4,50,000. பை எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,50,000. ஓகே, இப்போ இந்த வேரியபிள் காஸ்ட் வந்து 3,30,000, தட் இஸ் 3,330 பர் யூனிட்டுக்கு மாறி இருக்கு. ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு, 285 இருந்துச்சு. வேரியபிள் காஸ்ட் அப்போ மாறி இருக்கீங்க. ஓகே, அப்போ காசு அண்ட் பிரைஸ் மாறுது, அது ஓகே. பட் எந்த ஒரு யூனிட்ஸுமே மாறலைங்க, அதை நம்ம குறிப்பிட வேண்டியது. சரி, இப்போ எப்படி ஆன்சர் வந்திருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் போல நீங்க காஸ்ட் ஷீட் போடுறீங்களா, தட் இஸ் காஸ்ட் ஷீட்டுங்கிற மாதிரி வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் போடுவீங்களா, வேரியபிள் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுதான். சேல்ஸ் போட்டு வேரியபிள் காஸ்ட் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் அது போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இதை வந்து 2 சிச்சுவேஷனா பண்ண போறீங்க. இது அவங்க சொல்லியிருக்காங்களா முதல்ல, எதுவும் சொல்லல. ஓகே, அப்போ வந்து அவங்க சொல்லலைன்னா உங்களுக்கே தெரியணும். ஓகே, ஏன்னா 2 பேரால 2 விஷயமான, தட் இஸ் 2 விதமான ரேட்ஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கும் போது நீங்களா கண்டுபிடிச்சுக்கணும். தட் இஸ் பிரசன்ட் ரேட் ஒன்று இருக்கு, அடுத்து ப்ரொபோஸ்ட் ரேட் இருக்கு. அதாவது சேஞ்ச் ரேட் ஏதோ ஒன்று. நீங்க மேல ஹெட்டிங்கிறது ப்ராப்ளமே இல்லை, சரியா? ப்ராப்ளம் தட் இஸ் ஆன்சர்ல மட்டும் தான் ப்ராப்ளம். நீங்க ஆன்சர் என்ன போடுறீங்கிறது தான் அங்க கருத்து. அப்போ வந்து ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் போறீங்க, இல்லாட்டி நியூ கேஸ், இல்லாட்டி ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2 இந்த மாதிரி எது வேணா போட்டுக்கோங்க. பட் நீங்க ஆன்சரை கரெக்டா போடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஓகே, செல்லிங் பிரைஸ் போட்டாச்சா, அவங்க சொன்னதுல 300, இப்போ புதுசா வந்தது 350. ஓகே, அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட்டும் மாறிச்சா 330க்கு. அடுத்து 15ல இருந்து 20க்கு கான்ட்ரிபியூஷனும் மாறிடுச்சு. எப்படி 300 மைனஸ் 285 போட்டீங்கன்னா 15 சேம். ஓகே, அடுத்து ப்ரொபோசல் சிச்சுவேஷனும் வைஸ் வெர்சா நீங்க மாத்தி போட்டுக்கோங்க. அடுத்து இப்ப என்ன பண்ணுங்க, ஏன் இதை வந்து இது வரைக்கும் அவன் வந்து பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டானா, அது வரைக்கும் நம்ம பர் யூனிட் கண்டுபிடிச்சாலும் சரி, நீங்க டோட்டல் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரே விஷயம் தான், ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். ஓகே, சரி, நீங்க 300 into 70,000 யூனிட்ஸ், 285 into 70,000 யூனிட்ஸ், 15 into 70,000 யூனிட்ஸ் என்ன வேணா போடுங்க. போட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்க,
தட் இஸ் 15 to 70,000 வேணாம். ஏன்னா அது வந்து போட்டேன்னா டைரக்ட் ஆன்சரே வரும். அதுக்காக என்ன பண்றேன் 300 285 மட்டும் 70,000 யூனிட்ஸ்க்கு போட்டு இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன 10,50,000 தான் வரும். அதுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் நீ மைனஸ் பண்றதுக்கு ஈஸியா கண்ணுக்கு தெரியுற அமௌண்ட் சின்னதா இருக்கிற அமௌண்ட்லயே மைனஸ் பண்ணிடலாம்ல. அதனால என்ன பண்ணிடுவாங்க பர் யூனிட்ல தான் மோஸ்ட்லி இந்த கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பர் யூனிட்ல போட முடியாது பிகாஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வில் வேரி அக்கார்டிங் டு வாட் உங்களுடைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கரெக்டா. அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்ங்கிற வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும் டோட்டலுக்கு மாத்திரணும். ஓகே, அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை மைனஸ் பண்ண போறோம்ல, அப்போ வந்து டோட்டல் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் அதை வச்சுதான் நீங்க மைனஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டு காஸ்ட் மைனஸ் பண்ணும்போது நீங்க டோட்டலுக்கு மாத்திரணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அது வரைக்கும் நீ பர் யூனிட்ல வச்சீங்கன்னா ஒரு தப்பு இல்லை. ஓகே, அதுதான் சொல்ல வரான். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 70,000 into 15 கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பண்ணி அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 70,000 into 50 போட்டீங்கன்னா 10,50,000 கிடைச்சாச்சு. இப்போ 10,50,000 இப்போ நம்மளுக்கு ஹோலா இருக்கு. இதை வச்சு நம்மளால ஃபிக்ஸ்டு காஸ்ட் அழகா மைனஸ் பண்ண முடியும். 3 lakh ஃபிக்ஸ்டு காஸ்ட் அவன் கொடுத்துட்டான். அதை வச்சு மைனஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் அழகா 7,50,000 வந்தாச்சு. அவ்வளவுதான். இதே மாதிரி ப்ரப்போஸ் சிச்சுவேஷன் போட்டீங்கன்னா 9,50,000. அப்போ 7,50,000 9,50,000 உங்களுடைய ஜஸ்ட் சேஞ்ச் இன் த சேல்ஸ் அண்ட் அதர் காஸ்ட் தட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். இதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வாட் டிஃபரன்ஷியல் காஸ்ட் ஆர் டிஃபரன்ஷியல் ரெவென்யூ ஆர் இன்கம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் இன்கம் அப்படிங்கிறது எவ்வளோ 2 lakh சொல்லுங்க. டிஃபரன்ஷியல் ரெவன்யூனா ஒன்றும் இல்லப்பா. நம்ம 7 lakh இருக்குல்ல, தட் இஸ் 7,50,000 மைனஸ் 9,50,000 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியல் இன்கம் கிடைக்கும். அப்போ எவ்வளோ வருது 2 lakh. ஆமாண்ணா கரெக்ட். அப்போ 2 lakhங்கிறது டிஃபரன்ஷியலா நம்மளுக்கு காமிக்குது அப்படிங்கறத அந்த சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட் நீங்க எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு வியப்பு வரும். ஓகே, எனக்கு கேட்கவே இல்லையா. பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எதுடா கேட்டிருக்கானா? क्वेश्चनல இருக்குண்ணா பிரேக் ஈவன் பாயிண்ட். எங்கப்பா? மேல அந்த டிட்டர்மைன் பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்க இருக்கா? சரி சரி சரி. அப்படி இல்லைனாலும் நான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நீங்க கேட்கலைனாலுமே ஆக்சுவலி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்காக தான் போடுறது. இங்க மோஸ்ட்லி அவங்க போடுறது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்காக தான். ஓகே, தட் இஸ் இப்போ ஒரு 100% இருக்குன்னா ஒரு 40% போடுறதே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு தான். ஏன்னு கேட்டா ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் tool. It is a tool which will easily says your what efficiency of the proposed situation or present situation. ஓகே, எப்படி அப்படின்னு கேட்கலாம். நீங்க அதை வச்சு பார்த்தீங்கனாலே உனக்கு தெரிஞ்சிடும் எந்த ஒரு யூனிட்டுக்கு மேல யூ கேன் கெட் அ ப்ராஃபிட். ஓகே, அப்ப இந்த யூனிட் வரைக்கும் நீ சேல் பண்ணிட்டேன்னா போதும்பா. அந்த யூனிட்டுக்கு மேல என்ன பண்ணிடலாம், நம்ம ப்ராஃபிட் earn பண்ண ஆரம்பிச்சிடலாம்ப்பா. இதை வந்து சொல்றது நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் தான். அதே மாதிரி உங்களுக்கு the unit which that is the unit after which ப்ராஜெக்ட் கேன் earn ப்ராஃபிட் அப்படிங்கறத சொல்லும். இது ஏன் இப்படி சொல்லணும்னா பிகாஸ் இப்போ 2 யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது தட் மீன்ஸ் 2 ப்ரொபோசலை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்லயே உனக்கு வந்து பிரேக் ஈவன் அட்டைன் பண்ணியிருக்கும். ஆனா இன்னொரு ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா 20 யூனிட்ஸ்ல பிரேக் ஈவன் அட்டைன் பண்ணியிருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 10 யூனிட்ஸ்லயே ஒன்ல வந்து அட்டைன் ஆயிருச்சு பிரேக் ஈவன், இன்னொன்னுல 20 யூனிட்ஸ்ல தான் அட்டைன் ஆயிருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? அந்த 10 யூனிட்ஸ் வித்தாலே நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபுல்லாவே நம்ம செட்டில் பண்ணிடலாம். இதே அங்க இருந்து 20 யூனிட்ஸ் வித்தாதான் நம்மளால ஃபிக்ஸட் காஸ்ட் அதுக்கு மேல வந்தா ஃபிக்ஸ்டு காஸ்ட் மட்டும் இல்ல இட் இன்க்ளூட்ஸ் ஆல்சோ வேரியபிள் காஸ்ட். ஓகே ஓகே. அப்ப வேரியபிள் காஸ்டையும் சரி ஃபிக்ஸ்டு காஸ்டையும் சரி உன்னை அந்த 10 யூனிட்ஸ் நீ வித்தாலே ஈஸியா உன்னால ரெக்கவர் பண்ணிடலாம். எதுல? பிரசன்ட் சிச்சுவேஷன்ல அப்படின்னு வச்சுக்க எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. ஆனா ப்ரொபோஸ் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா என்னாச்சு லட்சணம் காணாம போயிட்டா. ப்ரொபோஸ் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நீ அந்த 20 யூனிட்ஸ் நீ எப்போ 20 யூனிட்ஸ் நீ எப்போ சேல் பண்றியோ அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும், அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடைச்சு அந்த 20 யூனிட்ஸ்க்கு அப்புறம் தான் உனக்கு ப்ராஃபிட்டே கிடைக்க இருக்கும். அப்ப ரெண்டுல எது பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் சே பிரசன்ட் சிச்சுவேஷன் இஸ் பெட்டர் அப்படின்னு பேஸ்ட் ஆன் த பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, அப்போ இதே தான் சேம் சிச்சுவேஷன் நான் சொன்னதே தான் இங்கேயும் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல பார்க்கும்போது ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் இஸ் ஓகே. ஓகே, பார்த்தா ப்ராஃபிட் சூப்பரா இருக்கு. 9,50,000 there is increase in 2 lakh சம்திங்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 lakh வரைக்கும் டிஃபரன்ஷியல் ப்ராஃபிட் ஆர் டிஃபரன்ஷியல் இன்கம் வந்திருக்கு.
அப்போ ஆனா பிரேக் ஈவன் பாயிண்ட்ல பார்க்கும்போது 20,000 யூனிட்ஸ்லயே பிரசன்ட் சுச்சுவேஷன்ல ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா ப்ரப்போஸ் சுச்சுவேஷன்ல உனக்கு பாத்தீங்கன்னா 22,500ல தான் ப்ராஃபிட் காமிக்க ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அப்படிங்கறது மாதிரி நீங்க கொண்டு வரணும். ஓகே, அடுத்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறான். அதுவும் கேட்டிருக்கான்ல, கேட்டிருக்கானா? அதுதான் நான் கேட்கல. அப்படியா, சரி விடு. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார்முலா என்னப்பா? சடான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சேஞ்சஸ் இன் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். சேஞ்சஸ் இன் ஃபிக்ஸ்டு காஸ்டா மேல வேரியபிள் காஸ்டா? சேஞ்சஸ் இன் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். மேல வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான். சரியா, நான் எப்படிங்கிறதும் போட்டும் கூட காமிச்சேன் அந்த டெரிவேஷன், அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அதையே. ஓகே, அப்போ சேஞ்சஸ் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு டப்பு சொல்லு. 2 lakh இல்ல 1 lakh. 2 lakh எப்படி? சரி, அதை பார்த்துக்குவோம். ஓகே 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 ரக்ஷனா, ஒன்றும் இல்லை. இப்போ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார்முலா வந்து சேஞ்சஸ் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் வேரியபிள் காஸ்ட். ஓகே, அப்படி போடும்போது நம்மளுக்கு சேஞ்சஸ் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிரசன்ட் சுச்சுவேஷன்ல 3 லட்சம் இருக்கு, இப்போ வந்து 4,50,000 மாறிடுச்சு. அப்போ தட் இஸ் 1,50,000 சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகே, அதே மாதிரி இப்போ சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் காஸ்ட் இப்போ 300 per யூனிட் இருந்துச்சா, இப்போ 300ல இருந்து எவ்வளோக்கு மாறுது? எவ்வளோக்கு? 350 மாறுதா? கரெக்டா? 300ல இருந்து 350, தட் மீன்ஸ் தட் இஸ் 350யா 330பா. 350 சேல்ஸ், 330 தான் வேரியபிள் காஸ்ட். சரியா, அப்ப 300ல இருந்து 330 மாறுது. 30 ரூபா இன்டூ ஹவு மச் யூனிட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா, அப்ப அதுதான் கண்டே பிடிக்க போறோம். அதுதான் எக்ஸ். அப்ப அதை வச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பண்ணிருக்காங்களானா? இது கான்ட்ரிபியூஷனா? வேரியபிள் காஸ்ட் per யூனிட், கான்ட்ரிபியூஷன் காஸ்ட் per யூனிட்னா? அப்படியா, கான்ட்ரிபியூஷன் போட்டுருக்கானா? 150 ஆமாண்ணா, divided by கான்ட்ரிபியூஷன் மைனஸ் வேரியபிள் பண்ணா காஸ்ட் 5 எவ்வளோ? வருது. 5,000 வருது. இல்லாட்டி என்ன பண்ணிருக்கான்? லெட் indifference point of sales, that is sales unit when both situation have equal profit. Okay, correct தான். indifference point of sales, let x be the sales, that is sales. Okay, sales. அவன் என்ன பண்ணிருக்கான்னா, சேல்ஸ் எப்போ ஈக்குவலா இருக்கும்னு யோசிச்சிருக்கான். நம்ம காஸ்ட்ல எப்போ ஈக்குவலா இருக்கும்னு சொன்னோம்ல, காஸ்ட் அதாவது எந்த யூனிட் ஆயிருக்கும் போது எனக்கு ரெண்டுத்தோட காஸ்ட்டுமே ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டா? அப்ப நம்ம இந்த ஃபார்முலா தப்பு இல்லையானா? இந்த ஃபார்முலா தப்பு இல்ல. அவன் என்ன பண்ணிருக்கான்னா டோட்டலி மாத்தி இருக்கான். தட் இஸ் வேரியபிள் காஸ்ட்னு பார்த்தோம்ல, அதுக்கு பதிலா கான்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கான். கான்ட்ரிபியூஷன் வச்சு எடுக்கும்போது அவன் என்ன ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னா, நம்மளுடைய எந்த யூனிட் ஆஃப் சேல்ஸ் போடும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. 30,000 யூனிட்ஸ் ஆஃப் சேல்ஸ் நீ பண்ணும்போது பிரசன்ட் சுச்சுவேஷனும் சரி ப்ரப்போஸ் சுச்சுவேஷனும் சரி ரெண்டுமே ஈக்குவலான, தட் இஸ் ஈக்குவலான ஒரு ரெவன்யூங்கிறது கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்ப ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஏன்னா அப்போ வந்து வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ஃபார்முலா ஒன்று இருக்கு, கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்படிதான் அவன் சொல்றான். ஓகே ஓகேண்ணா. அப்ப அந்த வேரியபிள் காஸ்ட் பத்தி போடுறது வந்து அது வந்து காஸ்ட் பத்தி இது பண்ணுது, இது கான்ட்ரிபியூஷன் பண்ணோம்னா சேல்ஸ். ஆமா. So beyond 30,000 units of sales, proposed situation will have more profit, and below 30,000 units of sales, present situation will have more profit அப்படிங்கிற நம்பர். ஓகே, ஆனா 30,000 units of proposed situationல, that is 30,000 units of salesல ரெண்டுத்துக்குமே சேம் ப்ராஃபிட் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகேயா, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு நீங்களே. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிருக்கான்னா, நேத்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த ஈக்குவேஷனை தான் இவனும் போட்டிருக்கான். ஆனா அங்க வந்து நம்ம வேரியபிள் காஸ்ட்னு போட்டோம், ஆனா இங்க வந்து கான்ட்ரிபியூஷன் போடுறான். சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஓகே, கீழே வந்து வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்னு போட்டோம்ல, அது மாதிரி என்னது இங்க வந்து ஒரு நிமிஷம், இங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போட்டிருக்காங்க. ஓகே,
பாருங்க சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 1,50,000. அப்போ கீழே வந்து சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 20 - 15 இஸ் 5. ஓகே 5 தான் ஆன்சர். அப்போ கீழே போட்டிங்கன்னா இப்போ 1,50,000 டிவைடட் பை 5 போட்டா நம்மளுக்கு எவ்வளோ வருது ஆன்சர்? 30,000. ஆமாண்ணா. எழுதி வச்சுக்கோ அப்போ இந்த ஃபார்முலாவை. என்னன்னு எழுதுறேன்னா யூனிட் இன் விச் both situation will have same profit or indifferent point of sales. இதுதான் என்னன்னு சொல்லுவோம், indifferent point of sales or the unit when both situation have equal profit. சரியா? பார்த்தாச்சா? எழுதியாச்சா? எழுதியாச்சுங்கண்ணா. கடன்னு எழுதிட்டே வாங்க. ஒரு நிமிஷம் நான் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறேன். இதானே லட்சணம் ஓடியே போயிட்டா. பண்ண அளப்புற அப்படியா? சரியா? இப்போ லெட் எக்ஸ் பி அதெல்லாம் ஓகேல, கான்ட்ரிபியூஷன்ல ஓகேல? ஓகேண்ணா. சூப்பர். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுடைய இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்ல வருதுன்னு சொல்றான் பாரு. 30,000 யூனிட்ஸ் இருக்குல்ல, 30,000 யூனிட்ஸுக்கு பின்னாடி போற, தட் மீன்ஸ் ஜாஸ்தியா போற அப்படின்னா அந்த ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் சொன்னாங்கல்ல, இது இந்த ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரொபோஸ் சிச்சுவேஷன். அதே நீ 30,000 யூனிட்ஸுக்கு கீழே செலவு பண்ற, தட் இஸ் சேல் பண்ற அப்படின்னா உனக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிறான். சரியா? இது ஏன் எதுக்குன்ட்டு வந்து கேட்கலாம் நீங்க. ஆனா கேட்டீங்கன்னா அது வந்து பெரிய ஒரு ப்ராசஸ். அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். அதனால வேணாம் விட்டேன். சரியா? இது வந்து ஒரு ஃபார்முலா. சரியா? அவன் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த மாதிரி 30,000 யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன், இந்த பிரேக் ஈவனுக்கு மேல இப்போ வந்து போச்சுன்னா எந்த ஒரு இங்க இருக்கு பார்த்தியா, நான் ஏற்கனவே சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வேரியபிள் காஸ்ட்டையும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதிகமா இருக்குன்னு பார்ப்பான். சரியா? அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆர் பிரேக் ஈவன், சாரி ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல பிரேக் ஈவன். இந்த பிரேக் ஈவன் வந்து எங்க அதிகமா இருக்கு? 22,500 ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் தான் உனக்கு அதிகமா இருக்கு. அப்போ இந்த ப்ரொபோஸ் சிச்சுவேஷனை வந்து நீ செலக்ட் பண்ணுவேன். 30,000 யூனிட்ஸ்க்கு மேல வந்து செலவு பண்ணினா, இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு மேல போச்சுன்னா. அதே இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே போச்சுன்னா நீ ரெண்டுல எது வந்து கம்மியான பிரேக் ஈவன் பார்ப்பேன், 20,000. அப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எடுத்துப்பேன். இந்த மாதிரி தான் யோசிப்பான். ஓகே, இதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அவன் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம், ப்ராஃபிட் வால்யூம், பிவி சார்ட் போட சொல்லியிருக்கான். ஓகே, அது பாரு. பிவி சார்ட்ல முதல்ல என்ன பண்ணணும், ப்ராஃபிட், லாஸ், அது மாதிரி கீழே வந்து யூனிட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யூனிட்ஸ் வச்சு இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் வந்து இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, இங்க இதுதான் வந்து உனக்கு 0. ஓகே, 0ல இருந்து அப்படியே மேல போயிட்டே இருக்கு. இப்போ இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் இந்த இடம் இருக்கு, தெரியுதா உனக்கு? தெரியுதா ஸ்கிரீனு? தெரியுது. தெரியுதா? இப்போ இந்த இடத்துல இங்க ஒன்று இருக்குல்ல, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை தான் அவங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்றாங்க. இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனே பிரேக் ஈவன் லைன் தான். சரியா? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்போ இந்த பிரேக் ஈவன் லைனுக்கு மேல போச்சுன்னா அது என்ன, கீழே போச்சுன்னா அது என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்போ இங்க பாரு, இந்த லைனை இப்போ 3 lakh இருக்கா,
இந்த 3 லேக்குங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான். ஓகே, இந்த 3 லேக் வந்து இப்போ என்ன பண்ணுது, இந்த இந்த லைனுக்கு மேலே கிராஸ் ஆகுதா, இந்த லைனுக்கு மேலே கிராஸ் ஆகும்போது ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுதுல்ல, இந்த மீட் பண்ற பாயிண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி இந்த 4,50,000 இந்த 4,50,000 மீட் பண்ணுது ஒரு பாயிண்ட்ல, இது வந்து 22,500ல. தட் மீன்ஸ் அந்த பாயிண்ட் தான் உனக்கு வந்து பிரேக் ஈவன் அப்படிங்கிறான். இப்போ இந்த ரெண்டுமே அந்த நேர்கோட்டில் போயிட்டு இருக்கும்போது ரெண்டுமே ஒரு இடத்துல மீட் பண்ணும். இதுதான் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த இடத்துல எக்ஸ் ஆக்சஸ் என்னது, ஒய் ஆக்சஸ் என்னது? எக்ஸ் ஆக்சஸ் ஃபுல்லாமே உனக்கு எப்படி சொல்றது, உன்னுடைய ஆக்சுவலி ஒன்றும் சரி ஏய் 0 இங்க இருக்குப்பா, மாத்தி சொல்லிட்டனோ. ஓகே, ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அழிச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது போன டைமே நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன் கரெக்டா. இந்த சம்ம இங்கே தான் நம்மளுக்கு குழப்பி இருந்துச்சு, ஏன்டா இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி இது என்னன்னா ப்ராஃபிட் வால்யூம் சார்ட், அதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, இந்த கான்ட்ரிபியூஷன் சார்ட் இது இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலி 0. இதுதான் 0. இந்த 0க்கு கீழே போனா லாஸ், மேலே போனா ப்ராஃபிட், அப்படிதான் யோசிப்பாங்க நினைக்கிறேன். ஆனா இங்க பார்க்கும்போது 3 லேக் 4 லேக் அது வந்து ஏன் இங்க வந்துச்சு? அதான் 0 தானா பிரேக் ஈவனு. அதனால காஸ்ட் வந்ததுனால கீழே வந்துருச்சு, ப்ராஃபிட் வந்ததுனால மேலே வரும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ என்ன டவுட் ஆனா, இப்போ யூனிட்ஸ் வந்து போட்டிருக்காங்கல்ல, இப்போ அவங்க எப்படி யூனிட்ஸ் கொண்டு போவாங்க? கீழே வந்து 10,000 20,000 25,000 30,000 அப்படியே கொண்டு போவாங்க. ஆமா, இங்க கீழே தான் இருக்கும் யூனிட்ஸ், போட்டுக்காம வரான யூனிட்ஸ்ன்ட்டு. அப்ப மேல இருக்கிறதெல்லாம் அமௌண்ட் தானே? அப்ப அமௌண்ட் வந்து 3 லேக், அதுக்கு கீழே 4,50,000 அந்த மாதிரி வந்திருக்கு. இது நல்ல கேள்வி. ஏன்னா இது 0 இங்க இருக்கு, ரிவர்ஸ்ல தானே போகுது, கீழே கீழே போகுதுடா, 0க்கு கீழே போகுதுடா, புரியுதா? அதனால இது வந்து ரிவர்ஸ்ல இருக்கு. 1 2 3 4 அப்ப 3 இங்க வருமா, அப்ப வந்து அப்ப இது வந்து எக்ஸ் டேஷ் மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி y டேஷ், y டேஷ் இது y மேல, இது வந்து y, அது கீழ இருக்கிறது y டேஷ், இது x. அப்படி போகும்போது 3 லேக் வந்து இங்க மீட் ஆகுதா? இப்போ 3 லேக்ல இருந்து அப்படியே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை ஏற்றி விட்டேன்னு வையேன், அது வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுது 20,000 யூனிட்ஸ்ல. இந்த 20,000 யூனிட்ஸ் அப்போ பிஇபி அப்படிங்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4.5 லேக்ஸ்ல வந்து ஒரு லைனை போடுறான். அப்படியே போடும்போது உனக்கு பிஇபி வந்து 2,22,500. இப்போ ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல இந்த லைன் ரெண்டுமே மீட் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் உனக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட், சாரி பிரேக் ஈவன் இல்லை, இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெண்டு லைன்ஸுமே ஒரு இடத்துல மீட் பண்ற பாயிண்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். ஏன்னு கேட்டா இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல உனக்கு ரெண்டுமே ஈக்குவலான ஒரு சேல்ஸை கொடுக்குது, அதாவது ஈக்குவலான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா பாத்தியா ப்ராஃபிட்டுங்கிறது சேமா இருக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும், அதான் இந்த லைன் வந்து போர்ட்ரே பண்ணுது. ஓகே, ஓகேண்ணா. இதுதான் இந்த பிவி சார்ட் அப்படிங்கிறான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் கிளியர் தட் the graph, that is from the graph, the break even point for the present situation வந்து 20,000, அப்புறம் proposed 22,000 up to sales of 30,000 வந்து present situation will yield more profit. அப்போ 30,000 வரைக்கும் சேல்ஸ் வரைக்கும் என்ன சொல்லுது, அந்த நீங்க இதுலயே பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். 30,000 வரைக்கும் present situation எது இதுதானே, இதுல பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஒரு அதிகமான ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. பிகாஸ் ப்ரொபோஸ் சிச்சுவேஷனுக்கு மேல தான் இருக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். நல்லா பார்த்தா தெரியுதா? ஓகேயா, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து இது வந்து ப்ரொபோஸ் சிச்சுவேஷன், இது வந்து ப்ரொபோஸ்ட். இங்க பார்த்தாலே எனக்கு தெரியும் ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் இங்க இருக்கு. இந்த மங், தட் மீன்ஸ் ஒரு டார்க்கா இருக்க பாருக்கு அந்த ரெட், அது வந்து ப்ரொபோஸ்டு, இது வந்து ப்ரெசன்ட். ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது இந்த ப்ரொபோஸ் சிச்சுவேஷனை விட அதிகமான ப்ராஃபிட் இங்க எடுத்துட்டு இருந்திருக்கு அன்டில் த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். தெரியுதா? இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நிறைய எடுத்துட்டு இருந்திருக்கு. இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் தாண்டின உடனே இந்த ப்ரொபோஸ்டு அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அதே ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பாரு அப்படியே கம்மியாயிட்டு போயிருக்கு, இப்படி போயிருக்கு. தெரியுதா? புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு? புரியுதுங்க.
புரியுதுண்ணா. அப்போ இதைத்தான் வந்து இந்த தியரியில சொல்லியிருக்கான். அப்போ இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் will yield more profit and beyond 30,000 units வந்து proposed situation வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். This because once the fixed cost in proposed situation is recovered, அதாவது அந்த proposed situationல fixed cost ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேட்டுங்கிறது ஹை ஆயிடுது. ஓகே, அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேட் இஸ் மோர் பிகாஸ் ஹையர் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இன் கம்பேரிசன் டு த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஏன்னு கேட்டால் ஃபிக்ஸ்டு காஸ்ட்லாம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் உனக்கு ப்ராஃபிட் தானே, கான்ட்ரிபியூஷனில் யோசிச்சு பாரு உனக்கு எதையும் வரும். இப்போ கான்ட்ரிபியூஷனில் உனக்கு ப்ராஃபிட் ஒரு பக்கம், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஒன்று இருக்கும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எப்போ ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உனக்கு ப்ராஃபிட் தான். அதுதான் அவன் சொல்லியிருக்கான். கிளியரா? அதே மாதிரி உனக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னால என்ன பண்ண முடியாது, அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஃபுல்லி ரெக்கவர் ஆயிருக்கும். ஓகே, அதுதான் அவன் சொல்ல வருது. ஓகே, கிளியரா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஏன்னா ரெண்டுதுல இங்கே யோசிப்பார், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல கம்மியான ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் அப்போ வந்து ஏற்கனவே ரெக்கவர் ஆயிருக்கும். அதனால வந்து அவன் அந்த ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் வந்து இன்டிஃபரன்ஸ் எட்டுற வரைக்கும் அவன் வந்து நல்லா கெளிச்சிட்டு இருப்பான். அப்போ ஆனா அந்த ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் வந்து எப்போ அதனுடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சோ அந்த பாயிண்ட்ல இருந்து உனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ் சிச்சுவேஷன் டோட்டலி ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அப்போ ப்ராஃபிட்டுங்கிறது இட் வில் பி எப்படி சொல்றது, ஒரு லீனியர் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரு ஆவரேஜா. ஓகே, அதுதான் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் 3ல என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஈஸி தான். இதை போட்டுருவீங்களா ரெண்டு பேரும்? இது இந்த கொஸ்டின் பேப்பர் சொன்னா இது அப்படியே போட்டுரு. சரியா? உனக்கு தெரியும், ரெண்டு பேர்த்துக்குமே எனக்கு தெரியும். அடுத்து நான் இது மக்களுக்கு சொல்லணும்ல, சரி எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு. பேசிக்காக நம்மளுக்கு வந்து பிவி ரேஷியோ, பிஇபி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மூணத்தோட ஃபார்முலாஸ் முதல்ல எழுதிடுங்க. சரியா? பிவி ரேஷியோ ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100 எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, அதோட என்னென்ன வேல்யூஸோ அதை இன்புட் பண்ணுங்க. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன். 1,04,000 இஸ் 60,000. அப்போ 60,000 தான் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன். இப்போ இந்த 60,000 வச்சுக்கிட்டு டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோ 1 lakh போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உனக்கு பிவி ரேஷியோ கிடைக்கும். அதே மாதிரி பிஇபின்னு கண்டுபிடிக்கிறது ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, தட் இஸ் உங்களுடைய 60% நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட், 60%. அப்போ வந்து 60% வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு பிஇபியும் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதோட ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைடட் பை வாட், ப்ராஃபிட் டிவைடட் பை சேம் பிவி ரேஷியோ தான். ஓகே, ஆர் கான்ட்ரிபியூஷன். ஏன் இங்கே கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் நான் எடுக்கல அப்படின்னு கேட்டால் இங்கே யூனிட்ஸ் அவன் கொடுக்கல. ஓகே, கொடுத்துருக்கானா எங்கேயாச்சும்? கொடுத்துருக்கானா? அப்போ ஓகே, கண்டுபிடிக்க முடியும். பிபி வந்து பர் யூனிட்டும் கண்டுபிடிக்க முடியும். தட் மீன்ஸ் பிபி இன் யூனிட்ஸும் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி யூனிட்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். அதனால நீங்கள் குழப்பிக்காதீங்க. வேணா ரெண்டுத்தையும் போட்டுருங்க. பிஎஸும் போடு, பிஇ வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸும் போடு, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஃபைனா? ஓகேண்ணா. அடுத்து இப்போ வந்து என்ன பண்ணுறான், எஃபெக்டை வந்து எவாலுவேட் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, 20% இன்க்ரீஸ் இன் ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம், 20% டிக்ரீஸ் இன் ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம். ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம்ங்கிறது 1 lakh இருக்கா? இந்த 1 lakhங்கிறத ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம். இந்த 1 lakhலேருந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இப்போ 1 lakhலேருந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எவ்வளோ? 20%, 20%. அப்போ இன்க்ரீஸ் பண்ணுங்க. 1 lakhலேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ ஆகுது? 1 lakhங்கிறது உங்கள் கால்குலேட்டரில் போடுங்க. 1,20,000. ஓகே, நான் மற்றவங்களுக்கு சொல்லிடுறேன். 1 lakh மட்டும் ஃபர்ஸ்ட் கால்குலேட்டரில் போட்டு ப்ளஸ்ஸுங்கிற இந்த சைன் அழுத்திட்டு என்ன பண்ணுங்க, 20 அப்படிங்கிற அந்த நம்பரை அமுத்திட்டு ஜஸ்ட் பெர்சன்டேஜுங்கிற மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்கன்னா போதும், 1,20,000 உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 lakhங்கிறத வேல்யூவை போட்டு அப்புறம் ப்ளஸ் பட்டன் அமுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 20 அப்படிங்கிற அந்த பெர்சன்டேஜோடைய வேல்யூ அமுத்தி அப்புறம் பெர்சன்டேஜ் பட்டன் அமுத்தினீங்கன்னா டைரக்டாகவே உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நீங்கள் இதுக்காக என்ன பண்ணக்கூடாது, 1 lakh அப்படின்னு போட்டு இன்டூ 20% அப்படின்னு போட்டு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, 1 lakh + 20% இப்படிங்கிறத போட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு டிக்ரீஸ் இந்த ஃபிசிக்கல் சேல்ஸ் வால்யூம் சேம் இதே தான், அப்படியே போடுங்க. நான் சொன்ன மாதிரி 1 lakh மைனஸ் போட்டு அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ், 20%, 20 அப்படின்னு அமுத்திட்டு பர்சன்டேஜ் பட்டன் அமுத்திங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்துடும். எவ்வளோ வருது? 80,000. ஓகே,
இவ்வளவுதான் வந்து ட்ரிக்கு. இதை வந்து நீங்க கடைசி வரை கடைபிடிச்சீங்கன்னா சரிதான். அடுத்து இதே மாதிரி என்ன பண்ணுங்க, இப்போ 80,000 வந்துச்சு, 1,20,000 வந்துச்சா, இப்போ இந்த யூனிட்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க முதல் ஸ்டெப்பு, நீங்க எப்பவுமே இந்த மாதிரி டிஃபரன்ஸ் சம் வருது, அதாவது நிறைய யூனிட்ஸ் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் மாதிரி வருது, டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்க்கு அவன் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்படி வந்துச்சுனாலே எப்பவுமே சொல்றேன், இந்த சேல்ஸ் பர் யூனிட் கண்டுபிடிச்சு வச்சுக்க. சேல்ஸ் பர் யூனிட் என்னங்க சொல்லிட்டப்ப, பர் யூனிட் சேல்ஸ் எவ்வளோப்பா? பர் யூனிட் சேல்ஸ் 10 10 பார்த்து சொல்லுங்களா, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சேல்ஸ் பர் யூனிட் எவ்வளோப்பா? எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் சேல்ஸ் உடைய வேல்யூவை போடணும், சரியா? 1,00,000. ஓகே, டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு சேல்ஸ்ல, அதுவும் 1,00,000. அப்போ எவ்வளோ ஆச்சு ஆன்சர்? ₹1 தான் ஆச்சு. ஓகே, இப்போ சேல்ஸ் ஒரு யூனிட்டுக்கு ₹1 தான். புரியுதா? கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணாதீங்க. அடுத்து வேரியபிள் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சேம் 40,000 இருக்கா, இப்போ 40,000ங்கிறது போட்டுட்டு டிவைடட் பை 1,00,000. ஓகே, ஆன்சர் இஸ் 0.4. கரெக்ட். வேரியபிள் காஸ்ட் இஸ் 0.4. அப்போ உனக்கு கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளோ வந்திருக்கும்? சி அப்படின்னு போட்டு மைனஸ் பண்ணுங்க. 1 மைனஸ் 1.4 எவ்வளோ ஆச்சு? 0.6. சரியா? அவ்வளோதான். அப்போ வந்து இதுதான் உங்களுடைய per unit contribution, per unit variable cost, per unit sales. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற ப்ரொசீடிங்ஸை பண்ணலாம். இது வந்து 10 இல்லை, அது வந்து 0.4 மைனஸில் போட்டிருக்கனால நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹1 0.4 0.6. இப்போ இதை வச்சு ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். 20% இன்க்ரீஸில் பார்க்கும்போது 1,20,000, அப்புறம் 80,000 பார்த்தோம் டிக்ரீஸில். அப்போ வந்து 1,20,000 இன்ட்டு 1 போட்டீங்கன்னா 1,20,000 ருபீஸ். அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? இப்போ 1,20,000 இன்ட்டு 0.4 எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. 48,000. ஓகே, அப்போ வேரியபிள் காஸ்ட் 48,000. அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் நீங்க மைனஸ் பண்ணி தான் போடணும் இல்லை, ஏன்னா இங்கே ஆன்சர் இருக்கு. அதே மாதிரி போடு 0.6 இன்ட்டு 1,20,000 போட எவ்வளோ ஆன்சர்? 72,000. ஈஸியா, இவ்வளோதான் விஷயம். இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே நம்ம மேலே என்னன்னு கேட்டால் பிவி ரேஷியோ, பிஇபி, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதே மாதிரி ஃபார்முலாஸ் போட்டு கண்டுபிடிங்க. கான்ட்ரிபியூஷன் 72,000 டிவைடட் பை சேல்ஸ் வந்து 1,20,000 இன்ட்டு 100, அவ்வளோதான் 60%. அதே தான். ஓகே, பிஇபி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து பை பிவி பர்சன்டேஜ். நான் வாய்ஸ் கேட்கலண்ணா. கேக்குதா? இப்போ கேட்குதுண்ணா. எப்படி இருந்து கேட்கல? இப்போதாண்ணா. சரி, அதாவது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்டோடைய பிஇபியோட ஃபார்முலா என்ன? ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வில் நெவர் சேஞ்ச், தட் மீன்ஸ் 50,000 இஸ் யோர் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்புறம் டிவைடட் பை பிவி ரேஷியோ 60,000, 60% தான் பிவி ரேஷியோ. போட்டு பாரு, கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன்? கரெக்டு தாண்ணா. ஓகே, அப்போ ரிவைஸ்டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை ரிவைஸ்டு சேல்ஸ் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ 60% போட்ட ஆன்சர் என்ன வருது? 50,000 டிவைடட் பை 60%. 30,000. 83,330. சூப்பர். ஓகே, 83,300. சொன்னீங்க 50,000 15 இல்லை 50. 50,000 into 60% தானா? இன்டூ இல்லப்பா, டிவைடட் பை.
பிபி ஓகே ஓகே போட்டிருக்கேன். பிபி ஓகே பிரேக் ஈவன். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இங்க என்ன பண்ணுங்க 80,000க்கு போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ப்ராஃபிட் எவ்வளோ ஆச்சு இப்போ? ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிங்களா? எவ்வளோ அது? இந்த சிச்சுவேஷனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோப்பா? 20%க்கு இன்க்ரீஸ்ல இல்லை 20% இன்க்ரீஸ்ல கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? ஹலோ, கான்ட்ரிபியூஷன் 72,000 தானா? அதான் 72,000 மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோப்பா? 50,000 ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்னப்பா? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்டா? அப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டிங்கன்னா உனக்கு வரணும்ல. ஆக்சுவலி சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சரி, கான்ட்ரிபியூஷன் ஃபார்முலா தான் கேட்டேன் நான். ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் தானே ப்ராஃபிட்டு. இப்போ 72,000 மைனஸ் 50,000 போட்ட ஆன்சர் கிடைக்குமா? போடு. 20,000 20 12 22,000 தானே. ஓகே 22. ஓகே சூப்பர் ஃபைன். அடுத்து அப்படியே பாரு ஆன்சர் நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டான்ட்டு. இப்போ 22,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ போடு. இது என்ன ஃபார்முலா? அது சொல்லுங்க பார்க்கலாம். 22,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ சொல்லுங்க லக்ஷனா. என்ன ஃபார்முலாவா இருக்கும் இது? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஏன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோவா, ஆ அதனால மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓகேயா? போட்டீங்கன்னா என்ன ஆன்சரு? 36,666.666 அப்படி ஆன்சர் வருதுண்ணா. பார்த்துக்கோங்க நீங்க போட்டது. கரெக்ட்ண்ணா. பக்காவா? ஓகேண்ணா. இதே மாதிரி டிக்ரீஸ்க்கு போட்டுரு. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹோல்ல இன்க்ரீஸ் ஆகாது, பர் யூனிட்ல தான் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? எழுதி வச்சுக்க. அவன் இன்க்ரீஸ் இன் வேரியபிள் காஸ்ட்லாம் கொடுத்துருந்தானா தட் மீன்ஸ் பர் யூனிட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சேல்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா சேல்ஸ் வால்யூம்னு சொல்ல, செல்லிங் ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்லியிருப்பான். சரியா? செல்லிங் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருந்தானா அது வேற. இங்க செல்லிங் ப்ரைஸ் ஆர் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா பர் யூனிட்ல மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? பர் யூனிட்ங்கிறது 0.4ல இருக்கா வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் இப்போ 0.4ல இருந்து பிளஸ் பண்ணுங்க, 5% இன்க்ரீஸ் போடுங்க. 0.4 பிளஸ் 5% எவ்வளோ ஆச்சு? 0.42. மற்றவங்களுக்கு வருதா? 0.42 சூப்பர். ஓகே, அப்போ 1 மைனஸ் 0.42 எவ்வளோ ஆச்சுப்பா? ஏன் இப்படி போடுறேன்னு புரியுதா? சேல்ஸ் அவன் சொன்னதுல சேல்ஸ் மாறவே இல்லை, ஒன்லி வேரியபிள் காஸ்ட் மாதிரி இருக்கு. அப்போ 1 மைனஸ் 0.42ங்கிறது போட்டீங்கன்னா என்ன ஆன்சரு? 0.58. அது என்னது ஆக்சுவலி? கான்ட்ரிபியூஷன். ரிவைஸ்டு கான்ட்ரிபியூஷன். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது ரிவைஸ்டு கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு இப்போ போட்டு இப்போ ஆன்சர் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க முதல்ல இருந்து. சேம் வந்து உங்களுக்கு 1 lakh வச்சு தான் போடணும். 1,20,000 வச்சு போட்டுறாத. கண்டிப்பாக அதை போடுவீங்க, எனக்கு தெரியும். சரியா? இங்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 சிச்சுவேஷனில் அவன் கேட்டிருக்கான் அப்படிங்கிறதுனால 1,20,000 80,000 வச்சு போடுறேன். அதுக்கு மேலே எவ்ரி சிச்சுவேஷன்ஸ் வேர் இன் தட் இஸ் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, எல்லா சிச்சுவேஷன்ஸுமே இங்கே டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். அப்போ எல்லா சிச்சுவேஷனில் அவன் என்ன கேட்குறானோ அதுதான் போடணும். அங்கே வந்து இவன் தேர்ட் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணு தான் சொல்லியிருக்கானே தவிர அவன் வால்யூம் வச்சு எதுவுமே அவன் மாற்ற சொல்லவே இல்லை. அப்போ வால்யூம் வில் பி ரிமைன் கான்ஸ்டன்ட் அட் த நார்மல் பேஸ் ஆர் நார்மல் லெவல்னு சொல்றீங்களே. 1 lakh ஏற்கனவே கொடுத்துருந்தான்ல, இந்த 1 lakh இதுலயே தான் வந்து ரிமைன் ஆகும். ஓகே, நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க அந்த 1,20,000 கண்டுபிடிச்சோன்னா 80,000 கண்டுபிடிச்சோன்னா அப்போ 80,000 எடுத்து போடுறேன் அப்படிங்கலாம் போடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் தீஸ் வேர் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, அதனால அப்போ என்ன பண்ணணுங்க, 1 into 1 lakh, 0.42 into 1 lakh, 0.58 into 1 lakh. சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்.
கால்குலேட்டர்லாம் போடவே கூடாது, அடிச்சு போட்டுருவோம் இதுக்கெல்லாம். என்ன ஆன்சரு? 58,000 60,000 அந்த மாதிரி. 8,000. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எவ்வளோ? 1 lakh. அடுத்து வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ? 32,000. அதே கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 58. 50,000. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, 0.42 இருக்கா, பக்கத்துல 3 0 சேர்த்து விடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிவி ரேஷியோ, பிஇ சேல்ஸ், எம்ஓஎஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்டது கரெக்ட். சரியா? ஃபிக்ஸ்டு காஸ்ட் இங்க சேஞ்சே ஆகல, அவன் சொல்லவே இல்லை எதுவுமே. அதனால ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் until they propose a situation for change in fixed cost. புரியுதா? Let we see whether they have proposed a situation for change in fixed cost. இங்க இருக்கு பாத்தியா? இப்போ 10% இன்க்ரீஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ? 50,000. 50,000 பிளஸ் எவ்வளோ? 10% இன்க்ரீஸ் எவ்வளோ ஆச்சுப்பா? 50,000 plus 10% increase. What's the answer? ஏய், 10% ஃபிக்ஸ்டு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண என்னப்பா? என்ன இவ்வளோ யோசிக்கிறீங்க? 55,000. அவ்வளோதான். பார்த்துக்க, இவ்வளோ டைம்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. பக்கத்திலே கால்குலேட்டர்ல வச்சுக்க. கால்குலேட்டரை வச்சுட்டு நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்களா என்ன? யாராச்சும் எழுதுறீங்கன்னா டைம் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா எழுதாம இவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. சரியா? அதனால தான் அந்த ஃபார்முலா, அந்த ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்தே இருக்கேன். 50,000 போட்டு பிளஸ் போட்டு என்ன பண்ணணும்? எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10%. பிளஸ் அமுத்திட்டு அடுத்து 10ங்கிற வேல்யூ அமுத்திட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் யுவர் பர்சன்டேஜ் பட்டன். 55,000 வில் கம். ஓகே ஓகே லக்ஷனா, நீங்க அப்படியே போட்டிருக்கீங்க? நான் எழுதிட்டு இருக்கேனா? எழுதிட்டு இருக்கியா? சூப்பர். எழுதினா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆனா இந்த எழுதாம இவ்வளவு ஸ்லோவா போடக்கூடாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கும். டைம் இஸ் கோல்ட். ஓகே, நாளைக்கு தெரிஞ்சிடும் உங்க டைம் எப்படி கோல்டா இருந்துச்சுன்ட்டு. யுவர் 3 hours ஆஃப் கடின உழைப்பு, 3 hours ஆஃப் இல்ல பல டேஸ் ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நாளைக்கு தெரியும் நீங்க ஏன்னா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களா இல்லையான்ட்டு. சரியா? அப்படி ஹார்ட் ஒர்க் போட்டும் நீங்க என்னதான் பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் வெரி வெரி குட். ஃபெயில் ஆயிருந்த அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உனக்கு இட்ஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். பிகாஸ் ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். உனக்கே தெரியும். அந்த ஃபெயிலியர் வச்சு பல பேர் மேலே வந்திருக்கான்னு உனக்கே தெரியும். அதனால ஃபெயிலியரை பார்த்து எவனும் பயப்படாது. சரியா? அந்த ஃபெயிலியர்ல இருந்து நீ எக்ஸ்ட்ராவா அடுத்த டைம் போடும்போது ஒரு எஃபர்ட் போடுவே தெரியுமா? அந்த எஃபர்ட் தான் அங்கே வேல்யூஸ். ஓகே, அந்த எஃபர்ட்டை போட்டு நீ எப்படியாச்சும் போன தடவை விட இந்த தடவை, இப்போ எக்ஸாம்பிள் போன தடவை நீ கம்மியா மார்க் வாங்கியிருந்த அப்படின்னா இந்த தடவை நீ என்ன பண்ணிருக்கணும்? அதிகமா வாங்கியிருக்கியான்னு பார்க்கணும். அப்படி இதை விட கம்மியா வாங்கியிருக்க அப்படின்னா நீ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க, நீ தான் தப்பு பண்ணியிருக்க. சரியா? அவன் கரெக்ஷன் பண்றவன் அவன்லாம் தப்பு பண்ணல, நீ தான் தப்பு பண்ணியிருக்க எங்கேயோ. இப்போ எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்னு அனலைஸ் பண்ணு. நீங்க உடஞ்சு அழுகிறது அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. சரியா? அழு, அது வந்து உனக்கு மென்டல் பீஸ் தரும்னா அழு. அதை தவிர நீங்க டிப்ரெஷன்ல இருக்கிறது, சிஎம்ஏவே நான் படிக்க மாட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இது வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம். சரியா? ஏன்னா இங்க வந்து நான் சொல்றேன், என்னுடைய எப்படி சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். நீ ஃபெயில் ஆகி பல அட்டெம்ப்ட் வச்சிருந்தீங்கனாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ பாஸ் பண்ணி ரேங்க் எடுத்து வந்திருந்தீங்கனாலும் சரி, 2 பேரும் ஒண்ணுதாங்க எங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல. சரியா? அதனால நீ பயமே படாத. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய நாலேஜ் அதுதான் அங்க பிளேஸ் அ கேம். அதே மாதிரி சில கம்பெனிஸ் வந்து ரேங்க் ஹோல்டர்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நீ அதுக்குன்னு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழாத. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க 27 லட்சத்துல போயிட்டான்ப்பா, அப்ப நம்மளும் போய் 27 லட்சத்துல ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதாவது எல்லாத்துக்கான பிளேஸுங்கிறது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இல்ல. யாருக்கு லக் இருக்கோ அவனுக்கு கிடைச்சிடும். ஐயோ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல கிடைக்கலையே அப்படின்னா போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை தாண்டி நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய. சரியா? கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல எவன்லாம் பாஸ் ஆனானோ, அதாவது ஜாயின் பண்ணானோ வேலையில, அவனை விட அதிகமான சேலரி எல்லாம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, எனக்கும் தான் சேர்த்து. சரியா?
கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லாம் 7 லேக் 6 லேக்கு இதுக்கெல்லாமே வந்திருக்கு சரியா. ஆனா அதை விட அதிகமான ஒரு சேலரியில நான் வந்திருக்கேன் அப்படின்னா தட் இஸ் உன்னுடைய கான்ஃபிடென்ஸ் மேல் இருக்கிறது. நீ வெளியே போய் கண்டிப்பா ஜாப் தேடுவ அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. ஓகே, அப்போ நீ தான் வந்து கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே 11 லேக்ஸ்க்கெல்லாம் ஒருத்தி சேர்ந்துருக்கா. அவங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல கண்டுக்கவே இல்லை ஒருத்தி. அதாவது என்னையும் கண்டுக்கல, ஆக்சுவலி அவங்களையும் கண்டுக்கல, இன்னும் 2 பேர்த்தையும் கண்டுக்கல. அவங்க அதாவது இன்னும் 2 பேர் சொன்ன தெரியுமா, அவங்களாச்சும் ஆக்சுவலி ஒரு அட்டனாச்சும் பண்ணாங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல. பிகாஸ் ஆஃப் ஷார்ட் லிஸ்டிங் வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்ல. இந்த ஷார்ட் லிஸ்டிங் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணல. சில சுச்சுவேஷன்ஸ் ஒரு கிரிட்டேரியாஸ் வச்சிருப்பாங்க அவங்க, அது செட் ஆகலை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு அந்த சான்ஸே கொடுக்கல. ஆனா அந்த சான்ஸ் கொடுத்தவங்க கூட கம்மியான சேலரி தான் இப்போ பிளேஸ் ஆயிருக்காங்க. சான்ஸ் கொடுக்காத அந்த பொண்ணுக்கு 11 லேக் பக்கம் சேலரி. புரியுதா? 11 லேக் per annum. ஃபிக்ஸ்டே 10.5. 11 லேக் மேல நினைக்கிறேன். ஃபிக்ஸ்டான 10.5. புரியுதா? உங்களுடைய ரேங்க் ஹோல்டர் கோகுல்ராஜ் அவர் வந்து போன டைம் எடுத்ததே அந்த 12 லேக் தான். இப்போ அவங்க ரேங்க் ஹோல்டரே இல்லாத ஒருத்தங்க இப்போ அந்த ஒரு சேலரிக்கு போய் உட்காடுறாங்கன்னா நீயே நினைச்சுக்க. ஓகே, அதுவும் அவங்களும் அட்டெம்ப்ட் வச்சுதான் எழுதுவாங்க சரியா. அதனால அட்டெம்ப்ட் இஸ் நத்திங். நீ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி உன்னுடைய நாலேஜ், இட் பிளேஸ் அ கிரேட் ரோல். ஸோ டோன்ட் வரி ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துக்கலாம். காத்துல காய விடு, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. புரிஞ்சா 3 பேத்துக்கும்? புரிஞ்சுங்கண்ணா. ஆனா இங்க 3 பேத்துக்குமே நான் பார்த்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிரெயின் இருக்கு. இங்க இங்க இப்ப இருக்கிறவங்க சொல்றேன், 3 பேத்துக்குமே சூப்பர் பிரெயின். ஓகே, லக்ஷனா நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் முதல்ல நான் பார்த்தது இல்லை. இப்போ பார்த்த வரைக்கும் சொல்றேன், சூப்பரா நல்லாவே போடுற நீ லக்ஷனா. ஏன்னா நான் அங்க வந்து நீ பேசவே மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்க அவ்வளோக்கு பேச மாட்டேன், அதனால எனக்கு தெரியல. ஆனா சூப்பரா போடுற. எனக்கு நீ ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்றதுலயே தெரியுது உனக்கு உங்ககிட்ட இந்த பொட்டன்ஷியல் இருக்கு சரியா. ஓகேண்ணா. நீ ஈஸியா பாஸ் ஆகலாம். நீ ஆனா ஃபுல் ஃபோக்கஸ் இங்க வைக்கணும், அது மட்டும் நல்லா பாத்துக்க சரியா. அடிஷன் தியரி நான் உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன், அதனால உங்க பொட்டன்ஷியல் என்ன எனக்கு தெரியும். எல்லாம் அசால்ட்டா பாஸ் ஆகலாம் சரியா. ஓகேண்ணா. 3 பேருமே ஒருத்தங்களை செலச்சவங்க இல்லை. அதனால தயவு செஞ்சு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வைங்க. எதையுமே மக்கப் பண்றதுன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சு படிக்கிறா. அதனால தான் நான் கஷ்டப்பட்டு அந்த அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலா டெரிவேஷன் சொல்றேன் தெரியுமா. அதெல்லாம் நான் வந்து ஒரு நாள் இயங்கிட்டு இருந்தேன். யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் இதை சொல்லி கொடுப்பாங்களா, ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சுன்னு, ஒரு பேசிக் கான்செப்ட் எப்படி இருக்கு, எங்கிருந்து உருவாச்சு, இந்த மாதிரிலாம். அப்போ வந்து யாருமே அவ்வளோ கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ். ஓகே, நான் வந்து எனக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நானும் வந்து பெரிய காய்ச்சி குடிச்சிட்டு வந்தேன் அந்த மாதிரிலாம் இல்லை சரியா. நான் வந்து ஏதோ படிச்சதுல எனக்கு புரிஞ்சுக்கிட்டதுல அதை வச்சு நான் வந்து சரி என்னால முடிஞ்சதாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றதையும் கவனி. உன்னால கண்டிப்பா நீயே வந்து ஒரு ரிசர்ச் போட்டு உன்னாலையும் கண்டுபிடிக்க முடியும் எப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்னைக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். உன்னுடைய நாலேஜ் அந்த இன்டர்வியூ பேனல்ல ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால பார்த்து நீ கரெக்டா இருக்கு சரியா. டோன்ட் லூஸ் ஹோப் ஆன் எனி சிச்சுவேஷன். அழுகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே போயிட்டே இரு சரியா. ஓகே ஓகேண்ணா. ஓகே, அடுத்து வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல ஓகே. லாஸ்ட் அந்த 2 சிச்சுவேஷன் எப்படி போகணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அந்த 10% டிக்ரீஸ் இன் த செல்லிங் பிரைஸ், 10% இன்க்ரீஸ் இன் த சேல்ஸ் வால்யூம். அதாவது என்ன சொல்றான்னா, செல்லிங் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. 1 ரூபி இருக்கிறது 1 ரூபி வந்து 9.9 ஆயிரும். அப்போ சொல்றது எல்லாமே செல்லிங் பிரைஸ் அப்படின்னா எப்பவுமே நீங்க ஆகிடும் செல்லிங் பிரைஸஸ். நீங்க வந்து ஹோல்ல என்னைக்குமே எடுக்கக்கூடாது. செல்லிங் பிரைஸ் ஒன்லி டினோட்ஸ் யூனிட் பிரைஸ், தட் இஸ் பெர் யூனிட். செல்லிங் பிரைஸ்னாலே அது பெர் யூனிட் தான், எழுதி வச்சுக்க. ஓகே, செல்லிங் பிரைஸ்னாலே பர் யூனிட்டுக்கு தான் அவன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கிறது 1000 மடங்கு அது உண்மை, 1000% உண்மை. அது வந்து நீங்க செல்லிங் பிரைஸ்னாலே நீங்க என்ன பண்ணக்கூடாது, 1 லேக் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்க கூடாது. எப்பவுமே செல்லிங் பிரைஸ்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த பர் யூனிட்ல தான் எடுக்கணும். ஓகே, the same applies to the variable cost also. Okay,
அவன் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கான் பாரு, சேல்ஸ் வால்யூம்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீ என்ன பண்ணிருப்ப, ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணிருப்ப நீ, ஓகே போட்ட ஆன்சர் ஏதோ கரெக்டா வந்தாலும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் நீ இப்படிதான், இதுதான் ஸ்டாண்டர்ட், இப்படிதான் போகணும். ஓகே, நீ என்ன பண்ணிருப்ப, இப்படி சொல்லேன்னா பர் யூனிட்ல சொல்லேன்னா 1 lakh எடுத்திருப்ப, பிளஸ் என்ன பண்ணிருப்ப 10% போட்டிருப்ப, மறுபடியும் என்ன பண்ணிருப்ப சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் அப்படிங்கிற மறுபடியும் என்ன பண்ணிருப்ப பிளஸ் ஒரு 10% போட்டிருப்ப, 1,21,000 வந்து நிற்கும். சரியா, ஆன்சர் வந்து 1,21,000 வந்து நிற்கும். ஆனா ஆக்சுவல் ஆன்சர் வந்து என்னன்னு பார்ப்போமா, 1 + 10% 1.1 வருது. ஆக்சுவலி அதுக்கப்புறம் 10% இன்க்ரீஸ்னா இன்டூ 1,10,000 1,21,000 தான் வருது. ஓகே, தப்பு இல்ல. பட் ஆனா என்னோட ஸ்டாண்டர்ட் படி நீ போயிரு அப்படிங்கிறேன் நான். ஓகே, ஸ்டாண்டர்ட் என்னன்னா முதல்ல வந்து செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்றானா, அப்போ 1 ரூபாயில இருந்து இன்க்ரீஸ் பண்ண. சரியா, 1 + 10% அப்படின்னு போட்டேன்னா உனக்கு 1.1 வருதா? எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சா? வந்துருச்சுண்ணா. 1 + 1. That is 10%. அடுத்து வந்து 10% இன்க்ரீஸ் சேல்ஸ் வால்யூம். அப்ப 1 லட்சத்துல இருந்து பிளஸ். ஏன் 1 லட்சம் சொல்றேன், வால்யூம்னாலே இந்த 1 லட்சம் யூனிட்ஸ். ஓகே, நீங்க இந்த 1 லட்சத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது என்னைக்குமே. ஓகே, அப்போ 10% இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் வால்யூம் மீன்ஸ் தட் இஸ் 1,10,000. ஓகே, அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1,10,000 மல்டிப்ளை பை 1.1 99,000. ஏய், ஃபர்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதுண்ணா செல்லிங் பிரைஸ். 1 டிக்ரீஸ் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, டிக்ரீஸ்ண்ணா 8ல தான் இன்க்ரீஸ்ண்ணா. ஓகே ஓகே, அதை பார்க்கல. சரியா, அது டிக்ரீஸ், சாரி. அப்போ வந்து என்ன பண்ணணும், 1 - 10%. சரியா, அப்போ 0.9 வருது. ஓகே ஓகேண்ணா. அப்போ 0.9 இன்டூ 1,10,000 பார்த்துக்கோங்க என்ன ஆன்சர்ன்ட்டு 99,000 சொன்ன மாதிரி. ஓகே, இதே மாதிரி 8th சிச்சுவேஷனுக்கு போடுங்க. அப்புறம் 9th சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுங்க, அது ஒன்றும் பெருசா இல்லை. 5,000 வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் அப்படிங்கிறான், 15,000 இன்க்ரீஸ் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இந்த மாதிரி கொடுக்குறான் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அவன் 5,000 கொடுக்குறனால நீங்க என்ன பண்ணிருக்கணும், அவன் ஹோலா சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. நார்மல் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதுதான் நார்மல் சிச்சுவேஷன். 1 வேரியபிள் காஸ்ட் 0.4. இல்லாட்டி இங்கே பாரு, இதுல ஹோலாவே இருக்கு. நம்ம எதுக்கு நம்ம பாயிண்ட் தட் இஸ் சிங்கிள் யூனிட்டுக்கு பார்த்துட்டு ஹோலாவே பாருங்க. 1 lakh 40,000 50,000 வேரியபிள் காஸ்ட் 40,000 இருக்குப்பா. அவன் 5,000 ரூபாய் குறைச்சிருங்கிறானா ஏத்திருங்கிறானா, டிக்ரீஸ் தான் சொல்றான். சரியா, இப்போ 40,000 - 5,000 35,000 சிம்பிள், வேரியபிள் காஸ்ட் முடிஞ்சு. அடுத்து 15,000 ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல இன்க்ரீஸ். அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல பாரு 50,000 இருக்கு. 50,000 பிளஸ் வந்து 15,000, ஆன்சர் இஸ் 65,000. கரெக்டா? ஓகேண்ணா, அவ்வளவுதான், முடிஞ்சு. இவ்வளவுதான். இது வந்து நீ நெக்ஸ்ட் சினாரியோல இதுதான் அவனுடைய பேசிக் ஐட்டம்ஸ். அப்ப இதை வச்சு நீங்க ஃபர்தரா அதை கண்டினியூ பண்ணணும். இதைதான் அவன் சொல்றான். ஓகே, அப்ப என்னன்னா இது எல்லாமே வேற வேற சம் அப்படிங்கிற மாதிரி நீ வச்சுக்கணும். ஆனா கொஸ்டினே நீ தான் கண்டுபிடிக்க போற, புரியுதா? சம் எல்லாம் கொடுத்துட்டா இந்த கொஸ்டினை நீ வந்து ஃப்ரேம் பண்ணி அதை வந்து அவன் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி அந்த கொஸ்டின் நீ தனித்தனியா எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ அப்படின்னா திஸ் இஸ் யோர் கிவன். அப்போ இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ். தட் மீன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்க சேல்ஸ், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட். இப்போ இதை வந்து நீயே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு, பிவி ரேஷியோ கண்டுபிடி, பிஇபி கண்டுபிடி, மார்ஜினல் செட் கண்டுபிடி. அடுத்த சினாரியோ போடு. அண்ணா இங்க 7th கொஸ்டின் கொடுக்கவே இல்லனா. கொடுக்கவே இல்லையா? தப்பில்லப்பா, நான் தான் சொன்னேனே இதெல்லாம் சின்ன தப்புப்பா. ஆன்சரு தப்பு பண்ணி வச்சிருப்பான் நம்ம எல்லாம். சரியா, அந்த அளவுக்கு ஆனா நாலேஜ் இருக்குன்னா நீ பெரிய ஆள் தான். சரி விடு, பாத்துக்கலாம். சரியா, உண்மையா சொல்றேன், நான் இது இத்தனை நாள் பார்த்திருந்தேன், இதை பார்க்கல நானு. அந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்கீங்கன்னா நீ பெரிய ஆள் தாங்கிறேன். சரி, இப்போ இது அதான் அந்த மாதிரி ஒவ்வொரு சினாரியோ. எதிரா சரி, அந்த கீழ அந்த 1 2 3 அதை காட்டுங்க. ஓ நீயும் பார்க்கல? இல்ல நான் கொடுத்துருக்கேண்ணா. 7வது எங்க கொடுத்துருக்கேன்? அதாவது அவன் பார்த்தே நம்பர் தானே கண்டுபிடிக்கல இது எவ்வளவு பெரிய பண்ணல. ஆளு. ஆமாம், அதான் சொல்றாங்க அவங்களும், நம்பர் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. நான் வந்து என்ன நினைச்சிட்டேன், உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, என் புக்ல கொடுக்கலன்னு நினைச்சிட்டேன். ஓ அப்படியே நினைச்சிருக்கியா? ரோமன் லெட்டர் தப்பா போட்டாங்க. ஆனா நான் ஃபைனலே படிக்க வேணான்னு முடிவு பண்ணது, நான் ஃபெயில் ஆனனா அதனால இல்ல. தட் மீன்ஸ் நான் ஃபெயில் ஆகல, நான் ஃபெயில் ஆயிருந்தா கூட கண்டினியூ பண்ணிருப்பேன். ஆனா நான் ஃபைனல் வெறுத்து போனது ஒரே காரணம் என்ன தெரியுமா? நீங்களே கண்டுபிடிங்க. புக்கு பஞ்சாயத்து புக்கு மால மட்டும்தான். சரியா, புக்குல இன்ச் பை இன்ச் தப்பு பண்ணிருப்பான். இன்ச் பை இன்ச் சொல்றேன்.
நான்லாம் போக போக இப்ப நீங்க இங்க போடுறீங்களா இந்த ஒவ்வொரு இன்ச்லயும் தப்பு பண்ணி வச்சிருப்பான். 1 lakhக்கு பதிலா 10,000 போட்டு வச்சிருப்பான். 40,000க்கு பதிலா 45,000 போட்டு வச்சிருப்பான். அவன் என்ன மூட்ல எழுதுனா, என்ன தூங்கிட்டு எழுதுனானா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. தப்பு தப்பா போட்டு வச்சிருப்பான். எனக்குலாம் டென்ஷன் ஆயிருச்சு. நான் என்ன படிக்கிறதா இல்ல என்னடா நான் கண்டுபிடிக்கிற எதிரா புக்குன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்க மாதிரி நிறைய வரும் வாயில. அது மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இப்ப வந்து நம்ம ரெக்கார்டிங்ல இருக்கு, அதனால சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். நீங்க ஆன்சரும் தப்பா இருக்கும். நம்ம ஆன்சர் வந்து நம்ம ஏதோ ஒன்று போட்டு வச்சிருப்போம். நம்மளே ஒரு குத்து மதிப்பா தான் போட்டு வச்சிருப்போம். சரி, நம்மளை விட ஒரு குரு இருக்காரு, யாரு ஸ்டடி மெட்டீரியல் தான் குரு, அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் அதுக்கு மேல இருப்பான். நம்ம உச்சி கொம்புல இருந்தா அவன் உச்சாணி கொம்புல உட்காந்துட்டு இருப்பான். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ஸ்டடி மெட்டீரியல். சரியா? அதாவது இந்த ஸ்டடி மெட்டீரியலை வந்து நீங்க நம்பலாம், ஆனா ஃபுல்லா நம்பாதீங்க. ஒரு 60% தான் நம்ப முடியும். அதுக்கு மேல உங்க உழைப்பு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கான்பிடன்ஸ். சரியா? மக்கள் கிட்ட நீங்க பேசணும். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்க நீங்க போட்டிருக்க ஆன்சர் கரெக்டான்ட்டு. ஓகே, அப்படி ஆன்சர் வந்து மத்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா முடிவு பண்ணிடக்கூடாது. இன்னும் நிறைய மக்கள் கிட்ட கேட்கணும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய மக்களும் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையுமே நம்ப கூடாதுங்கிறதா கடைசியில இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சரியா? அதோட எல்லாத்துக்கிட்டையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போயிட்டு வாங்கப்பா. நீங்க 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிளாஸ். ஏன்னு கேட்டா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 2.5 மணி நேரம் எடுத்துமா? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? 8:30க்கு ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். 8, ஆமா 8:30க்கு. கரெக்ட் தான். சரி, தேங்க்யூ. ஓகே, பை பை. எதுப்பா? தேங்க்யூன்னு சொன்னேன். தேங்க்யூன்னு சொன்னியா? பை பை பை.